பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். இனிய நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்கள். நம்முடைய தமிழர் திருநாள், உழவர் திருநாள், பொங்கல் திருநாள் சூப்பரா நம்ம எல்லோருமே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். குறிப்பா மதுரையை ஒட்டி ஜல்லிக்கட்டு சீறி பாயும் காளைகள், அப்பா அந்த காட்சிகள்லாம் பார்க்குறப்ப பெரிய சம்பவமா இருக்கேப்பா அப்படின்னு பலரும் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதே போல ஆளுங்கட்சிக்கும் அலங்காநல்லூர்ல ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கு. துணை முதலமைச்சர் உதயநிதி அவருடைய வாரிசங்க கூட்டு வந்திருக்காரு. இன்னொரு பக்கம் அமைச்சர் மூர்த்தி என்ன அப்படிங்கிறத உள்ள போய் நம்ம பார்க்கலாம். இன்னொரு பக்கம் ஈரோடு கிழக்கு பரபரப்பை ஸ்டார்ட் ஆயிடுச்சாங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியும் சீமான் சில பல வியூகங்களை 10 நாள் வியூகம் அப்படின்னு ஒன்று அமைச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. திமுக என்ன திட்டமிட்டு இருக்காங்க, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். ஆளுங்கட்சிக்கு சம்பவம் செய்த அலங்காநல்லூர், இதுதான் திராவிட மாடலா? தை திருநாள், உழவர் திருநாள், தமிழர் திருநாள், பொங்கல் திருவிழா அப்படின்னு இந்த நாட்களுமே வேற லெவல் கொண்டாட்டமா இருந்துட்டு இருக்குங்க. இங்க ஒட்டுமொத்தமான சென்னையுமே அதாவது காலியா இருக்கு. எல்லோரும் சொந்த ஊருக்கு போயிருக்காங்க. பெரும்பாலானவங்க அங்க போயிட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வேர்களை மறக்காம, விவசாயத்தை மறக்காம இங்க சென்னை வாசிகளும் எல்லோருமே பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்காங்க. நாங்களுமே இங்க சென்னையிலேயே சக்கரை பொங்கல்லாம் வச்சு பொங்கலோ பொங்கல்னு அந்த பொங்கி வரும் அந்த பொங்கல் பார்த்து சூப்பரான ஒரு கொண்டாட்டமா திருவிழாவாக இருந்தது. இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறை தான் நம்முடைய தமிழர்களுடைய தத்துவமா இருந்தது. குறிப்பா ஆடியில விதைத்து தையில அறுவடை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையெல்லாம் இருந்தது அப்படிங்கிறாங்க. அந்த வகையில தான் இயற்கைக்கு நன்றி செலுத்துவது, கால்நடைகளுக்கு நன்றி செலுத்துவது அப்படின்னு இந்த கொண்டாட்ட முறையெல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். குறிப்பா இந்த காணும் பொங்கல் நதிக்கரையோடு கொண்டாடக்கூடிய பழக்க வழக்கங்களையும் நம்ம பார்த்துருந்துருக்கோம். இதை ஒட்டி மிக முக்கியமான எழுத்தாளரான பேராசிரியர் திரு நெடுஞ்செழியன் ஐயா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எழுத்தாளர். நிறைய புத்தகங்களை எழுதியிருக்காரு ஆய்வுபூர்வமாக. குறிப்பாக ஆசிவகம்லாம் அவருடைய முக்கியமான ஒரு புத்தகம். அவர் தொன்மையான காலகட்டங்களில் இனக்குழு தலைவர்கள், அப்போ போரெல்லாம் நடந்திருக்கு இல்லையா, அந்த யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மைதானத்தில் அவங்களுக்கு விருந்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த விருந்துடைய தொடர்பாக அவர் நடுக்கற்கள் உள்ளிட்ட பலவற்றையும் ஆய்வு செஞ்ச புத்தகத்தில் இதையும் குறிப்பிடுறாரு. இன்றைக்கும் அந்த நதிக்கரையோரத்தில் நாகரிகம் பிறந்திருக்குன்னு சொல்கிற மாதிரி அந்த மைதானங்களில் அனைவரும் கூடி, உறவுகள் எல்லோரும் கூடி அந்த விருந்து கொடுக்குறோம். அதனுடைய தொடர்ச்சியாகவும் இந்த காணும் பொங்கலையும் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துல அவர் குறிப்பிடுறாரு. இன்றைக்கும் கோயில்களில், கிராமப்புற கோயில்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நடுகற்கள்லாம் இருக்கும். இன்னொரு பக்கம் வேலெல்லாம் குத்தி வைக்கப்பட்டிருக்கும். இதெல்லாமே அந்த போருக்கு போனதுடைய தொடர்ச்சி தான். கத்தி அப்போ திருப்பி வச்சிருப்பாங்க. கொடி நாள் நம்ம கடைபிடிக்கிறோம் இல்லையா, டிசம்பர் 7, அந்த துப்பாக்கியை திருப்பி வச்சு அது மேலே தொப்பிலாம் வச்சிருப்போம் இல்லையா, இதெல்லாம் இந்த மரபுடைய தொடர்ச்சி தான் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. ஸோ சிம்பிள், காணும் பொங்கல் கூட எல்லோரும் ஒன்றாக இருப்போம், சமத்துவமாக இருப்போம், ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமூகம், ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு வாழ்க்கை முறை வேணும் அப்படிங்கிற வலியுறுத்துறது தான் நம்மளுடைய தமிழர் திருநாள், பொங்கல் திருநாளுடைய அடிப்படையா இருக்குங்க. இதுல ஒன்றாக வீர விளையாட்டு, மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு இன்றைக்கும் மதுரையில சூப்பரா நடந்துட்டு இருக்கு. பாலமேடு, அவனியாபுரம். இன்றைக்கு பார்த்தோம்னா குறிப்பா ஜனவரி 16ஆம் தேதி அலங்காநல்லூர்ல பிரம்மாண்டமாக சீறி வரும் காளைகள், அதை வீரத்தோடு அடக்கக்கூடிய வீரர்கள் அப்படின்னு அதெல்லாம் தொலைக்காட்சியில் அந்த காட்சியெல்லாம் பார்க்குறப்ப வேற லெவலில் இருக்குங்க. காளைகளை அடக்கி வீரர்கள் சம்பவம் செய்ய கண்கொள்ளா காட்சி இருந்தது. அதே நேரத்தில் இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஆளுங்கட்சியை நோக்கியும் சில பல விமர்சனங்களையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியிருக்குங்க. இன்றைக்கு மதுரை அலங்காநல்லூரில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஜல்லிக்கட்டையும் தொடங்கி வச்சாருங்க. முக்கியமான அமைச்சர்களான திரு மூர்த்தி, மதுரை மண் சார்ந்தவர், அப்புறம் திரு பிடிஆர், பழனிவேல் ராஜன் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமானவர்களும் இந்த ஜல்லிக்கட்டு திருவிழாவில் அவங்களும் பங்கெடுத்திருந்தாங்க. இதில் தான் ஒரு சர்ச்சை வெடிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, அந்த காட்சியை பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்க முடியும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகன் இன்பநிதி அவரும் இந்த விழாவை கண்டுகளிக்க, ஜல்லிக்கட்டை கண்டுகளிக்க அவரும் வந்திருக்காரு. முன்வரிசையிலேயே அவரும் சீட்டில் உட்கார்றாரு. அப்படியே திடீர்னு பார்த்தா பின்னாடி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க முன்னாடி வர சொல்கிறாங்க, வரணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அங்கே போதிய இடம் கிடையாது. அடுத்து இவர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் தன்னுடைய சீட்லேயே இங்கே உக்காந்துக்கோ அப்படின்ட்டு இன்பநிதிக்கு இடம் கொடுக்குறாரு.
அந்த நேரத்தில் பார்த்தா டக்குன்னு அமைச்சர் திரு மூர்த்தி அவர் எழுந்து வராரு, பார்க்குறாரு அந்த வரிசையிலேயே மாவட்ட ஆட்சியர் அமர்ந்திருக்காங்க, மதிப்புமிகு சங்கீதா அவர்கள். அவங்களை எழுப்பி விட்டுட்டு அந்த இடத்துல இன்பநிதி அவருடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து உட்கார வைக்கிறாங்க. சமூக வலைதளங்களில் இந்த காட்சிகள்லாம் வெளிப்பட்டு ஆளுங்கட்சியை நோக்கி விமர்சனமாக மாறி இருக்கு. சமத்துவங்கிறது அடிப்படைன்னு சொல்றீங்க, சமத்துவ பொங்கல்னா வைக்கிறீங்க, ஆனால் இதுதான் சமத்துவமா, அதிகாரத்தை நிறுவுவது தான் சமத்துவமா அப்படிங்கிற கேள்விகள் ஆளுங்கட்சியை நோக்கி வந்தபடி இருக்கு. என்ன அப்படின்னா, துணை முதலமைச்சருடைய குடும்பத்தினர் ஒரு விழாவில் பங்கேற்பது, அவங்களும் பார்க்கணும்னு ஆசைப்படுறது, இதில் எந்த விதமான தவறும் கிடையாது. என்ன செஞ்சுருக்கணும், முன்கூட்டியே அதற்கான ஏற்பாடுகள், அவங்க உட்காரத்துக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருந்திருக்கலாம். இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கான கேலரி அங்கே வந்து உட்காந்து பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் ஒரு மாவட்ட ஆட்சியர் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரியை எழுப்பி விட்டுட்டு துணை முதலமைச்சருடைய வாரிசுடைய நண்பர்கள் அவங்கள கூட்டு வந்து உட்கார வச்சா இது எந்த வகையிலிங்க நியாயம்? சமீபத்தில் வந்த புரட்சிகரமான படத்தில் கூட ஒரு டைலாக் இருக்கும், புரட்சிகரமான டைலாக்கு, நீங்கள் இந்த பதவிகளுக்கெல்லாம் வரத்துக்கு நாங்கள் அந்த காலத்தில் தண்டவாளங்களில் தலை வச்சுருக்கோம், இந்த பதவிங்கிறது இந்த அதிகாரங்கிறது லேசில் வந்ததில்லை, உரிமைகளுக்காக போராடி வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுடைய உழைப்புனால தான் நீங்களாம் இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த டைலாக்கு. உண்மைதானே? சுயமரியாதை, சமூக நீதி, இதெல்லாம் தான் எங்களுடைய அரசியல், இதெல்லாம் தான் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்க இதுதான் சுயமரியாதைக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பா அப்படிங்கிற கேள்விகள் வருது. இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயமும் மிகப்பெரிய கொதிப்பையும் உருவாக்கியிருக்கு, உணர்வுபூர்வமான கொந்தளிப்பை உருவாக்கியிருக்கு. என்னன்னா, உச்ச நீதிமன்றம் வரை போய் ஜல்லிக்கட்டுக்காக சட்ட போராட்டம்லாம் நடத்தி இன்றைக்கு ஜல்லிக்கட்டு அரங்கேறுவதற்கு அவரும் ஒரு முக்கியமான காரணம். ஜல்லிக்கட்டு பேரவை தலைவரான மூத்த ஐயாவான திரு ராஜசேகர் அவரு அங்க பின் வரிசையில நின்றுகிட்டு அந்த காட்சிகளை பார்த்துட்டு இருக்காரு. அதே நேரத்துல வேடிக்கை பார்க்க வந்தவங்க முன் வரிசையில உக்காந்துட்டு இருக்காங்க. துணை முதலமைச்சருடைய குடும்பத்தினர் அவருடைய வாரிசுடைய நண்பர்கள்ங்கிற அடிப்படையிலேயே முன் வரிசையிலையும் இடம் கிடைச்சிருக்கு. இது மக்களாட்சியா இல்ல மன்னராட்சியா? இதுல குறிப்பா உதயநிதி அவர்களுடைய மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கணும்னா, அண்ணே நான் நல்லா பண்றனோ இல்லையோ, நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க அப்படின்னு படத்துல சொன்ன டைலாக் தான் வருமோ என்னமோ தெரியல. ஏன்னா அமைச்சர் திரு மூர்த்தி அவரை சுற்றி சமீப காலங்களில் நிறைய சர்ச்சைகள் வெடிச்சிட்டு இருக்கு. தொடக்கத்திலேயே அந்த பிரம்மாண்டமான திருமணம், அதை ஒட்டியும் நிறைய கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் கோபமாக போயிட்டு பேசுவது, அதிகாரிகள்கிட்ட பேசுவது அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம். இப்போ லேட்டஸ்டாக கூட அவர் பேசிய ஆண்ட பரம்பரை என்கிற அந்த சர்ச்சை பேச்சுகள், இது சமூக நீதி ஆட்சியா அப்படின்னு பலரும் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த பரபரப்பு அடங்குறதுக்குள்ளார இப்ப இந்த பஞ்சாயத்து உருவாகியிருக்கு. அந்த காட்சியெல்லாம் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா, இது நம்ம ஊருங்க, நீங்க வாங்க, அவங்க எழுந்து போகட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரியே இருந்தது அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருக்குங்க. கொஞ்ச நேரத்திலேயே இன்பநிதி அவர்கள் அவருடைய நண்பர்கள் எல்லோருமே கிளம்பி போயிட்டாங்க. ஆனாலும் இன்னமும் இந்த விவாதம் தீயா எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. பார்ப்போம் என்ன விளக்கம் கொடுக்க போறாங்கன்னு. ஈரோடு கிழக்கு ஒர்க் அவுட் ஆகுமா சீமானின் 10 நாள் பிளான்? வலிமையான எதிர்ப்பில்லாத தேர்தல் களம், நேரடி போட்டி, பலமான பார்ட்டி, அப்புறம் ஆட்சி அதிகாரம்ங்கிற அந்த பவர், பசை வளம், இப்படி பன்முகமான பலத்தோடு தான் ரொம்ப தெம்பாகத்தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை எதிர்கொள்கிறது ஆளும் திமுக. இது சம்பந்தமாக பேசக்கூடியவர்கள் போன முறை கூட்டணி காங்கிரஸை அமோகமாக வெற்றியடைய வைத்தாலும் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் இங்க திமுக வேட்பாளர் தான் எம்பி. ஆனாலும் கூட இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில 86,646 வாக்குகளை மட்டும்தான் திமுக பெற்றது. முன்பு ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் வெற்றி பெற்றப்ப பெற்ற வாக்குகள் 1,10,156 வாக்குகள். ஸோ கிட்டத்தட்ட பெரிய அளவிலான வாக்குகள் நாடாளுமன்ற தேர்தலில் குறைஞ்சிருக்கு. அதை சரி கட்டியாகணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா பூத்துகள்லையுமே லீடிங்கும் அதிகமாக இருக்கணும், அந்த ஓட் டிஃப்ரென்ஸும் இருக்கணும். ஒரு இடம் விடாமல் இறங்கி அடிக்கணும் அப்படின்னும் தலைமையிலிருந்து உத்தரவுகள் பறந்துருக்குங்க. முக்கியமாக தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய அமைச்சர்களான திரு ஈரோடு முத்துசாமி, திரு KN நேரு, திரு ஏவா வேலு, திரு தாமு அன்பரசன், திரு நாசர், திரு செந்தில் பாலாஜி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு மூபே சாமிநாதன், கயல்விழி செல்வராஜ் அவர்கள், திரு மதிவேந்தன் உள்ளிட்ட 10 பேர் கொண்ட படை குழுவும் உருவாக்கப்பட்டிருக்குங்க. ஸோ பொங்கல் கொண்டாட்டங்கள் முடிஞ்ச உடனே திமுகவுடைய இந்த 10 பேர் கொண்ட படை
ஒட்டுமொத்தமான பவர் சென்டர்களும் ஈரோட்டை மையமிட போகிறது. சரி, இவர்களை எப்படி எதிர்கொள்ள போகிறது நாம் தமிழர் கட்சி? ஏன்னா அதிமுக பாஜகலாம் போட்டி போடல அப்படின்னு விளங்கிட்டாங்க. நாங்கள் தைரியமாக களத்துக்கு வரோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நாத்தாக்கா. ஸோ தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவருடைய டீமுடைய பிளான் என்ன அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினர்கிட்ட கேட்டோம். அதாவது ஒட்டுமொத்தமான கட்சியும் இங்கே முழுக்க ஐக்கியமாக போகிறோம். எல்லோரும் இங்கே வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் தீவிரமான பரப்புரை, முக்கியமாக பெண்கள்கிட்ட தனியாக, இளம் வாக்காளர்கள்கிட்ட தனியாக, நகர்ப்புறங்களில் தனியாக அப்படின்னு பிரித்து எங்களுடைய டீம் வேலை பார்க்க போகுது. துண்டறிக்கை பரப்புரை, ஆளும் திமுக கூட்டணி எதையும் இந்த தொகுதிக்கும் பெற்றுத்தரல, தமிழ்நாட்டுக்கும் பெற்றுத்தரல அப்படின்னு, அந்த வாக்குறுதிகள் எல்லாவற்றையும் காப்பாற்றல அப்படின்னு அந்த பரப்புரையை தீவிரப்படுத்த போகிறோம். இன்னொரு பக்கம் அடுத்து வரக்கூடிய 10 நாட்களும் ஈரோடு கிழக்கையே மையமிட்டு எங்களுடைய அண்ணன் சீமான் அவரு தீவிரமான பரப்புரையும் மேற்கொள்ள போகிறார். பட்டி தொட்டி எங்கும் நடக்கக்கூடிய அந்த பரப்புரை. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகளுடைய வாக்குகள் யாருமே போட்டி போடாததால அந்த வாக்குகளை ஒட்டுமொத்தமாக திமுக எதிர்ப்பு வாக்குகளாக நாத்தாக்கா அறுவடை செய்யக்கூடிய அந்த வேலைகளும் அதற்கான முயற்சிகளோ இன்னொரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கு. ஸோ நிச்சயமாக டஃப் ஃபைட் கொடுப்போம் அப்படின்னு நம்பிக்கையோடு தெரிவித்தபடி இருக்காங்க நாத்தாக்காவினர். இதன் தொடர்ச்சியாகவே எம்ஃபில் பட்டதாரியான சீதா லட்சுமி அவர்கள் நாத்தாக்காவுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. 17ஆம் தேதி வேட்பு மனுவை தாக்கல் செய்ய போறாங்க அப்படின்னு அறிவிப்பு வெளியாகி இருக்குங்க. ஏற்கனவே திமுகவில் திரு சந்திரகுமார் அவரு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. யார் அவர் அப்படிங்கிற அந்த பின்னணிகளை நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். குறிப்பாக இங்க பெரும்பான்மை சமுதாயமாக முதலியார் சமூகத்தினர் இருக்காங்க. அவங்களுடைய வாக்குகளை முழுமையாக அறுவடை செய்யணும் அப்படின்னும் திமுக கூட்டணி ஒரு ஒர்க் பிளானோடு வேட்பாளரையும் அவங்க களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. அதே நேரத்தில் இங்க மிக அடர்த்தியாக கொங்கு வெள்ள கவுண்டர் சமூகத்தினரும் பரவலாக இருக்காங்க. வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அளவுல அவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த வாக்குகள் நாத்தாக்காவை நோக்கி வர வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா நாத்தாக்காவுடைய வேட்பாளர் அச்சமூகத்தை சார்ந்தவராகவும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுக போட்டியில இல்லை, ஆனாலும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி க பழனிசாமி மற்றும் இங்க மேற்கு மண்டலத்துல பவராக இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய சமுதாய வாக்கு பலமும் நாத்தாக்காவை நோக்கி வருவதற்கான அந்த வேலை திட்டமும் இன்னொரு பக்கம் சத்தம் இல்லாம ஆரம்பிக்கப்பட்டிருக்குங்க. ஸோ கணிசமான வாக்குகளை பெறணும் அப்படிங்கிற டார்கெட்டோடு தங்களுடைய வேலைகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க நாத்தாக்காவினர் அப்படின்னும் அந்த பக்கம் இருந்தும் தகவல்கள் வருதுங்க. அதே நேரத்தில் திரு சீமான் அவர்களுடைய சர்ச்சையான பேச்சுகள், ஏற்கனவே இந்த தொகுதியில் பரப்புரையின் காலகட்டத்தில் நடந்த சில சம்பவங்கள், முந்தைய இடைத்தேர்தல்களில், இப்படி பலவற்றையும் தொகுத்து அவருக்கு எதிரான தீவிர பரப்புரையாகவும் திமுக முன்னெடுத்து கொண்டிருக்கு. அதனால நிச்சயமா இந்த ஈரோடு கிழக்கு ஜல்லிக்கட்டு களை கட்டும் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர்.